மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ரோவை காலமாக மாற்றணும், காலமெல்லாம் ரோவாக மாற்றணும். ஸோ ரோஸ் வில் பிகம் காலம் இயர், ரைட். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரோ கமா காலமை புது மேட்ரிக்ஸ் கொண்டு வரும்போது காலம் கமா ரோவாக மாற்றிடணும், அவ்வளோதான். இது வந்து 0,1னா புது மேட்ரிக்ஸ் அந்த வேல்யூ 1,0ல் இருக்கும். ஓகே, இந்த வந்து 1,2 அப்படின்னா இந்த வேல்யூ 2,1ல் இருக்கும் டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கும் போது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது மேட்ரிக்ஸை டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்போஸ் ரோ அண்ட் காலம் லென்த்து ரோ அண்ட் காலம் சைஸ் சேமாக இருக்குன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்வாப் மெத்தடை போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு we will find the row size which will be equal to matrix dot length. ஓகே, ஸோ இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸு. ஸோ இட் இஸ் அன் அரே தான். அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் அரே. ஸோ இங்கே மேட்ரிக்ஸோடைய லென்த் என்னன்னா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அதான் மேட்ரிக்ஸ். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, which is nothing but size of the row. And column size will be equal to matrix உடைய first matrix உடைய length, right? First matrix என்ன இதான், இதோட length, number of columns வந்துரும். ஓகே ஃபைன். இப்போ if row size is equal to column size, ஸோ அப்படின்னா நம்ம we can do a swap. ஸோ அப்போ என்னன்னா I will go for all the I less than row size, I plus plus, I வேணா ரோன்னு வச்சுப்போம். And now we have to do the same thing for column. For in column equal to 0, column less than column size, column plus plus, right? You have to swap. So int temp is equal to matrix of row comma column. So இப்போ matrix of row comma column will be equal to matrix of column comma row. அப்புறம் matrix of column comma row is be equal to temp. So we have swapped here. Swap பண்ணி முடிச்ச உடனே we can return the matrix. Suppose row and column சேமா இல்ல அப்படின்னா then we have to declare a new array, which is sir. இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ரோ போட்டோம்னா எதை ஸ்வாப் பண்ணணும்னா இதையும் ஸ்வாப் பண்ணணும், அப்புறம் இந்த வேல்யூயும் ஸ்வாப் பண்ணணும், அப்புறம் இந்த வேல்யூ தான் ஸ்வாப் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி இங்கே ரோ 0வா இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கண்டிஷன் லெஸ் தென் ஆர் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். ஸோ ரோ 0வா இருக்கும்போது எந்த ஸ்வாப்புமே நடக்காது. இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு வரும்போது இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 1ஆ இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா 1,0வும் 0,1யும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ரோ செகண்ட் ரோக்கு வரும்போது நான் என்னென்ன ஸ்வாப் பண்றேன் அப்படின்னா 2,0வும் 0,2வும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2,1ம் 1,2வும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எத்தனை ரன் ஆகணும்? லெஸ் தென் ரோ சைஸாக ரன் ஆகணும். இங்கே ரோ 2 இருக்குன்னா 2 தடவை ரன் ஆகணும். இதையும் ஸ்வாப் பண்ணணும், இதையும் ஸ்வாப் பண்ணணும், 2 தடவை ரன் ஆகணும். இங்கே இருக்கும்போது இதை மட்டும் ஸ்வாப் பண்ணால் போதும். ஸோ ரோ 1ல் இருக்கும்போது ஒரு தடவை தான் ஸ்வாப் ஆகணும், ரோ 2ல் இருக்கும்போது 2 டைம்ஸ் ஸ்வாப் ஆகணும், 3ல் இருக்கும்போது 3 டைம்ஸ் ஸ்வாப் நடக்கணும். ஸோ அதனால லெஸ் தென் ரோ சைஸ் வரைக்கும் போட்டுக்கிறேன், ரைட்? ஸோ இங்கே காலம் சைஸ் போடக்கூடாது, ரைட்? ஸோ அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா we have to allocate memory, which is new of int of
அப்படியே உல்டாவா பண்ணணும். அங்க ரோ, காலம் இருக்கு. அதாவது 3x4 இருக்கு அப்படின்னா, இப்ப இங்க சேமா இருக்கு. ஆனா, விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுல 1, 2 இருக்கு. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா, 1, 2 இப்படி ஆயிடும். ஸோ இங்க 1 ரோ இருக்கு, 2 காலம் இருக்குன்னா, இங்க 2 ரோ, 1 காலம் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு அலோகேட் மெமரி ஃபார் பாலா அது பைத்தான் சொல். So I have to allocate memory for column size, row size. ஓகேவா? ஏன்னா இங்க நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரோ காலமா மாறிடும், காலம் ரோவா மாறிடும். ஸோ அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணிட்டு தென் நார்மலி ஐ ஹேவ் டு டூ திஸ் ஒன். இந்த கோட் அப்படியே இங்க நம்ம ஸ்வாப் பண்ண வேணாம். இங்க வந்து நம்ம ஸ்வாப் பண்ண வேணாம். இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, this column will run for column size. இங்க வந்து ஒன்னு ரிசல்ட்ல காலம் ரெஸ்ல காலம் கமா ரோல ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அங்க ரோ கமா காலம இங்க காலம் கமா ரோல காப்பி பண்ணிடணும். அண்ட் யூ ஹாவ் டு இது எல்லாமே ஒரு பேக் சைடு வரணும்பா. ரிட்டர்ன் மேட்ரிக்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். இந்த இஃபிங்க தான் முடியுதா? கரெக்டு தான். கரெக்ட். இந்த இடத்துல we will return the matrix. Okay, let's try to run this and see. Compilation error, reach the end of line while parsing. Sir, return matrix பண்றீங்க. Okay, all the test case passed. இந்த இடத்துல ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம், அது போல மேட்ரிக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன், அது தப்பு. I'm just copying to the new matrix. Right, this is the way to find the transpose of the matrix. Row columns சேமா இருந்தா இந்த எக்ஸ்ட்ரா மெமரி தேவையில்லை, நம்ம சும்மா ஸ்வாப் பண்ணியே புது மேட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரோ காலம் சேமா இல்லைனா we need a new matrix. ஏன்னா நம்ம நியூ டைமென்ஷன்ஸில் வேணும். ஓகே, அதை வந்து ரோ கமா காலம் கமா ரோல காப்பி பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ரெண்டுத்துக்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி, இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் m cross n, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் வரும், which is m cross n.